பெரிய தப்பு பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டேன். அதுக்காக உன்னை நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி கூட நான் அவனை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை 3 கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்கான்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாஃபர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையில்லாத உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க. எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு? நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டப்பட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலத்திக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க. அது இங்க வந்து சேர்ந்திருக்கும். அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா. மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீர்க்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சிட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சு என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு. லதா, எங்க இருந்து வர்றேம்மா? மணிக்கிட்ட இருந்து. அவனோட சம்பந்தம் வச்சு கூடாதுன்னு சொன்னல. ஃப்ரெண்ட்ஷிப் தான். சம்பந்தம் இனிமேதான் ஏற்பட போகுது. அது சரி, நான் மணியை பார்க்க கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க? அத நான் கேட்க மாட்டேன். மாலதி மணிக்கு கூட பிறந்த சகோதரியா இருந்தோம் அவங்களுக்குள்ள தொடர்ந்து இருக்குன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ? அதாவது அத கூட கேட்க மாட்டேன். லதா, அன்பு, பாசம், தியாகங்கிற வார்த்தைகளின் அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? இதோ அதையும் உங்களை கேட்க மாட்டேன். அது இல்லம்மா. என்ன பேச விடுங்க. 3 கேள்விகள் என்கிட்ட கேட்டீங்க. இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு பதில் சொல்வீங்களா? என்ன அது? எங்க மேரேஜ் எப்போ வச்சுக்க போறீங்க? அர்ஜென்ட்டா? ரொம்ப அர்ஜென்ட். அந்த பையனோடயா? ஆமா. மனம் விட்டு ஒருத்தர் விரும்புறேன் டாடி. எங்களை பிரிக்க முடியாது. சரி, இந்த மேரேஜ் நடக்கணும்னா அவகிட்ட நான் பேசணும். அந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும். நான் போய் மணியோட பேசிட்டு வரேன். நாளைக்கு என் பிறந்த நாளுக்கு அவர் என் விருந்தாளியா வருவார். ஓகே? Many many happy returns of the day. Thank you. எப்படி இருக்கு? Oh, fantastic. Thank you. இதுக்கு என்ன விலையாச்சு? இதுக்கு என்ன விலையாச்சுன்னு உங்க அப்பா தான் சொல்லணும்.
ஏன் அப்படி? ஆமா, நான் பணத்தை பெருசா நினைக்கிறது இல்ல, உங்க அப்பா பணத்தை பெருசா நினைக்கிறாரு. என்ன லதா, ரெடியா? டைம் ஆச்சே. டாடி, நெக்லஸ் எப்படி இருக்கு? இவர்தான் பிரசன்ட் பண்ணாரு. என்ன டாடி, நெக்லஸ் பார்க்க சொன்னா இவர் முகத்தையே பாக்குறீங்களே? நெக்லஸ பார்க்காம அவரை பார்த்து, அவரை பார்க்காம நெக்லஸ பார்த்தாலும் ஒண்ணுதானம்மா. என்னமோ விசித்திரமா பேசுறீங்க. இவர் பேர் மணி, எங்க ஃபாதர். இவரோட பேசணும்னு சொன்னீங்களே, பேசிட்டுங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன். தம்பி, கொஞ்சம் வரீங்களா? யாரப்பா நீ? உளவாளி நம்பர் 1. பயமுறுத்திரியா என்ன? இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அதான் உங்க பொண்ணு இல்ல, அவ இதயத்துல வச்சிருக்காள்ல, அவ குரல்ல இருந்து உங்களுக்கு கேட்டிருக்கும். விளையாடி பாக்குறியா? அந்த நெக்லஸ் எங்க வாங்கின? நீங்க வாங்குற ஷாப்ல தான். அதுக்கு விலை நீங்க கொடுத்ததுதான். எந்த ஊரு? உங்க ஊரு தான். உன் வேலை என்ன? வேலை உங்க வேலைதான். அதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிக்கிறதே உங்க தொழில்னு ஒத்துக்கிறீங்களா? அடிக்கடி போன்ல எனக்கு எச்சரிக்கை செய்யற பேர் வழி நீதான்னு சொல்லு. இப்போ நேர்லயே பாக்குறீங்கல்ல, ஒரு கொள்ளக்காரனா இருக்கிறவன் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வர முடியுமா? கொள்ளக்காரனுக்கு மாப்பிள்ளை கொள்ளக்காரனா மாமா? இந்த மாதிரி கூப்பிடாத, கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வாயில வந்தபடி திட்டு மாமான்னு மட்டும் கூப்பிடாத. இப்ப நெக்லஸ் கிடக்கிற கழுத்துல மாங்கல்யத்தை கட்ட போறேன். அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடணும் இல்லையா மாமா? என் மகளை கல்யாணம் பண்ணணுங்கிற விருப்பத்தை நீ மாத்திக்கலன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், ஜெயிலுக்குள்ள தள்ளுவேன். உடனே கல்யாணத்தை நடத்தாம போனா நீ ஒரு பயங்கர கொலகாரங்கிறத உன் மக முன்னாடி நிரூபிப்ப. அப்புறம் உன் மகளே உன்னை வெறுத்துட்டு போயிடுவா. வர்றேன், லதா வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஐயா, என்ன இது அணைஞ்ச தீவட்டி மாதிரி இப்படி நிக்கிறீங்க? என் பொண்ணு பக்கத்துல நிக்கிற பையனை பாத்தியா? அப்பா, அழகா இருக்கா? அழகா? அழகன் மட்டுமல்ல, என்ன அழ வச்சு உயிர் எடுக்க வந்திருக்கிற அழகன். இவன் தான் சந்திரசேகரின் ஆத்மா. ஏதோ பிளாஷ்பேக் இருக்குன்னு, அதோட ஓபனிங் சீனா இது? ஆமா, இது க்ளோசிங் சீன் கூட ஆகலாம். இவனாட்ட லோபர் என் பொண்ணுக்கு புருஷனாக கூடாது. சார், 10 லாரி கல்ல அனுப்புறதா சொன்னீங்கல்ல, என்னன்னு கேட்டு வர சொன்னார். அதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏயா, அந்த 9 நம்பர் பாறையை உடைக்க எத்தனை நாள் ஆகும்? 10 நாள் ஆகும் போல இருக்கு சார். பாம்பு வச்சு உடைச்சா நாளைக்கே கொடுத்துடலாமே. எப்படி சார், பாறைக்கிட்ட போய் பாம்பு வச்சு உடைக்கிறதா உயிருக்கே ஆபத்து சார். இங்க இருந்து உயர் வச்சு உடைக்கிறதா இருந்தா 10,000 ரூபாய் ஆகும் சார். 10,000 ஆகும், பரவாயில்லையா? பாறையை உடைக்க முடியுமா? 4 நாள் ஆகும் சார். சார், இன்னைக்கே அந்த 9 நம்பர் பாறையை உடைக்கிறேன். அந்த 10,000 ரூபாய் எனக்கு தரீங்களா? அது ஆபத்து. ஆபத்துன்னு தெரியும். பாறை மேல ஏறி உடைச்சிட்டு தப்பி வந்துருவேன். சரி, இது உன் இஷ்டப்படியே நீ எடுத்துக்கிட்ட முடியும்னு லெட்டர் எழுதி கொடு. சக்சஸ் ஆயிடுச்சுன்னா 10,000 தர்றேன்.
பார்க்கணுமா? சுத்தமாடி அதுவும் மேல இருக்காரு. மாலை அடிச்சா ஆபத்து. மணி மணி என்னங்க என்ன லதா, நான் போயிட்டேன்னு நினைச்சியா? வாழ்க்கை என்ன உங்களுக்கு என்னமோ விளையாட்டா இருக்கு. அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா நான் கனவோடு விளையாடல, உன் அப்பாவோட, என் தங்கைக்கு வரப்போற மாமனாரோடு தான் விளையாடுறேன். எதுக்கு இந்த பிடிவாதம்? கேட்காமையிலேயே இவ்வளவு பாசம், உயிரையே தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? உண்மையை சொன்னா என்ன வெறுத்து பிரிஞ்சு போயிடுவியோன்னு. அப்படி ஒரு வார்த்தைக்கு இடமே இல்ல. நான் ஒரு பக்கா திருட. அது எனக்கும் தெரியும். என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை சுயநலத்தை முன்னிட்டு திருட்டு வேலை செஞ்சேன். அது விஸ்வநாதன் படம். அந்த படத்தினால்தான் மாலதி திருமணத்தை நடத்தினேன். என் மூலமா விஸ்வநாதன் உயிரை விட்டாருங்கிற வேதனையை இதயத்தை புண்ணாக்கிடுச்சு. அதனால ரேகாவுக்கு அண்ணனா இருந்து என் கடமைகளை நிறைவேற்ற போறேன். வேர்வை செஞ்சு கஷ்டப்படலாம், ஆனா காயம் ஏற்படக்கூடிய காரியங்களை செஞ்சா? ஏன் காயம் பட்டு என் அழகு போயிடுங்கிற பயமா? நான் இந்த அழகுக்காக மட்டும் உங்களை விரும்பல, நீங்க ரொம்ப தங்கமானவர்னு விரும்புறேன். தப்பி ஓடி போயிட்டானா? உயிரை வாங்கிடுவானே பாரிஜாதம். எண்ணி பாக்குறியா? எண்ணி கொடுக்கட்டுமா? 50,000 நம்ம பந்தயத்துக்கு இந்த பணம் செல்ல. எதனாலன்னா இதன் மேல ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. என் ரத்தத்தை சிந்தி அந்த பணத்தை தர்றேன்னு உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன். ஆனா இப்ப இந்த நோட்டு மேல படிஞ்சிருக்கிறது அந்த ரம்பாதேவி ரத்தம். இல்லன்னு சொன்னா நம்பணுமா? பணத்தையும் வாங்க மாட்டேன், மேரேஜுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஒன்ன சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னபடி தர வேண்டிய பணத்தை தந்துட்டேன். சபதப்படி தங்கச்சிக்கு கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன். அது முடியாது. அது ஏன் முடியாதுன்னு இப்பவே உனக்கு சொல்றேன். 50,000 ரூபாய் தந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன். அந்த வார்த்தையை மாறிட்டேன். ஆனா இந்த கல்யாணம் நடக்காவிட்டா நான் சிந்தின ரத்தமும் வயர்வையும் வீணாயிடுச்சேங்கிற கோபத்துல உன்னை சித்திரவதை பண்ணி பழிய தீர்த்துக்குவேன்னு அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற போறேன். கோதண்டராம் ஆளுங்க ராஜேந்திரன் தூக்கிட்டு போயிட்டானுங்க. தன் மகள் அவனுக்கு எஸ்டேட்ல வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்களோ. உயிருக்கு உயிரானோன்னு நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே. தம்பி மணி, என் பையனை எப்படியாவது காப்பாத்து மணி. காப்பாத்தப்பா, காப்பாத்து. பருப்பு 10 கிலோ, பச்சரிசி 1 மூட்டை. 50,000 ரூபாயை எப்படி கொண்டு வருவேன்னு கேட்டியே, எண்ணி பாத்துக்க. எங்க இருந்து கொண்டு வந்த? கரெக்டா 50,000 இருக்குடா. இன்கம் டாக்ஸ் ஆபீசர் விஸ்வநாதன் சார் போட்டோ இருக்குதுல. இந்த பாக்ஸ் அவருடையதான். விசிட்டிங் கார்டு, போட்டோ. இங்க பாரு தாலி. இதையெல்லாம் பார்த்தா கல்யாண ஏற்பாடுகள் அவரும் செய்கிறார் போல். எங்க இந்த படத்தை விஸ்வநாதன் கிட்ட கொடுக்க போறேன். அப்போ தங்கச்சி கல்யாணம்? தங்கச்சி கல்யாணத்துக்காக அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். அந்த நேர்மையான ஆபீசர் பணத்தை நான் கொண்டு வந்தது பாவம் இருக்கலாம். ஆனா சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு. இதை கொண்டு போய் கொடுத்துட்டா மறுபடியும் எங்க இருந்து கொண்டு வருவேன்? பயம் இல்லையே. மாலதி எப்பவுமே அவசரக்க. ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க துணிஞ்சிட்டு இப்பவும் அவ கல்யாணம் நின்னுட்டா மறுபடியும் ஏதாவது செஞ்சுக்குவா. நான் சொல்றது கேளு. இன்னைக்கு தங்கச்சி கல்யாணத்தை முடிப்போம். நாளைக்கு அவருடைய பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கக்கூடிய திறமை உள்ளவன் நீ. அதல்லடா, நீ உள்ள பேசாத. சொல்ல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். ஓம்